இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஏப்ரல் 27ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை, சித்திரை மாதம் 14ஆம் திருநாள், பூரம் நட்சத்திரம், சிம்ம ராசி, ஏகாதசி திதி. மெயினாக விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் செய்வது, சுவாமிக்கு துளசியில் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப பெரிய விசேஷமான பலன்களை கொடுக்கும். அதுக்கும் மேலே ஒரு விஷயம், நீங்கள் ரொம்ப நாளாக இது நடக்கணும், இதுதான் என் பையனுக்கு நடக்கணும், இது என்னோடய ஆசை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஏகாதசி திதி அன்னைக்கு நீங்கள் உபவாசம் செய்யும் பொழுது நிர்ஜலமாக அப்படின்னு அர்த்தம், நீங்கள் தண்ணி கூட குடிக்கக்கூடாது. அப்படி குடிக்காமல் நம்ம செய்யக்கூடிய விரதம் அப்படிங்கிறது பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். நினச்ச காரியங்களை, பெரிய ஒரு விஷயத்தை ஆசைகளை நிறைவேற்றும், தர்ம சிந்தனைகளை கொடுக்கும். பசங்க நல்லா இருப்பாங்க, கல்யாணம்லாம் கரெக்டாக நடக்கும், டைமுக்கு நடக்கும், நல்ல ஒரு குழந்தை பிராப்தம் நல்லாயிருக்கும், அவங்க வம்சாபிவிருத்தி ஏற்படும். நீங்களுமே உங்களுடைய ஹெல்த் பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கும். ஏகாதசி உபவாசம் செய்வது அப்படிங்கிறது பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு, அதாவது ஒரு வருடத்தில் 365 நாட்கள் இருக்குது. என்ன பண்டிகை வந்தாலும் சரி, எல்லா பண்டிகைகளோடைய மிக மிக முக்கியமான விசேஷமான பண்டிகை மாதிரி இருக்கக்கூடிய விரதம் அப்படிங்கிறது தான் ஏகாதசி. மெயினாக இந்த மாதிரி நாட்களில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கண்டிப்பாக ஜபம் செய்ய வேண்டும். சுவாமிக்கு துளசியில் அர்ச்சனை பண்ணணும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு மோர் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசில் 1000 கேள்விகள். இது நடக்குமா, அது நடக்குமா, அப்படி ஆகுமா, இப்படி ஆகுமா, குழப்பங்கள். எல்லா குழப்பங்களுக்கும் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கக்கூடிய நாள் எப்போ? சாயந்தரத்துக்கு அப்புறம். அது வரைக்கும் குழப்ப நிலைகள் கண்டிப்பாக இருக்கும். வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு லைட்டாக கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வண்டியில் போயிட்டு இருந்தேன் ஒரு பூச்சி அடிச்சிருச்சு, இந்த மாதிரிலாம் சின்ன சின்னதாக பிரச்சனை வரும். அதனால் பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் எதுவுமே பெரிய அளவுக்கு பாதிக்காது. உங்கள் நிலைமை தலைகீழாக மாறாது. 4 மணிக்கு அப்புறம் எல்லாம் சரியாக போயிடும், அவ்வளோதான். அதனால் ரொம்ப திங்க் பண்ணாதீங்க, நல்லா இருப்பீங்க. மெயினாக சிவபெருமான மனதார வணங்குங்க, வெள்ளை நிறத்தை யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தாயாருடைய உடல்நிலைகள், தாயாருடைய மனது, இதெல்லாம் கொஞ்சம் குழப்ப நிலைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். மெயினாக யாருக்கெல்லாம் பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இருக்கோ அவங்களெல்லாம் கரெக்டான மாத்திரை மருந்து போடணும். திடீர் பிரயாணங்கள் ஒரு சில பேருக்கு இருக்கலாம். மிக முக்கியமான வாய்ப்புகள் தட்டி போகலாம். இதெல்லாமே அவங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கணும். ஒரு 4 மணிக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிடும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் விசாலாட்சி அம்மனை மனசார வணங்கினீங்கன்னா நினச்ச எல்லா காரியங்களும் கரெக்டாக நடக்கும், தட்டி போகாது. ஒரு சில நாட்கள் நம்ம சொல்லக்கூடிய தெய்வங்களை கரெக்டாக பிடிச்சுண்டா போகிறோம், உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் கூட அகலும். அது இந்த மாதிரி நாட்களில் கண்டிப்பாக நடக்கும். வெள்ளை நிறத்தை யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் குழப்ப நிலைகள் அதிகமாக இருக்கும். மனக்குழப்பங்கள். இப்போ கிளம்பலாமா, 1 மணி நேரத்துக்கு அப்புறம் கிளம்பலாமா, இப்போவே ஃபோன் பண்ணலாமா, அப்புறம் ஃபோன் பண்ணலாமா, நம்ம ஃபோன் பண்ணால் அவர் எடுப்பாரா இல்லை வேறு ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவார், இந்த மாதிரி தேவையே இல்லாத குழப்பங்கள் அதிகமாக கொடுக்கும். ஆனால் ஒன்று தான், முயற்சின்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக வெற்றின்னு ஒன்று இருக்குது. அதனால் நீங்கள் செய்கிற முயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி உண்டு. பிரயாணங்களில் அதிக கவனம் தேவைப்படக்கூடிய நாள். இந்த மாதிரி நாட்களில் சந்திர மௌலீஸ்வரரை வழிபாடு செய்யும்போது இந்த குழப்ப நிலைகள் கண்டிப்பாக அகலும். நீங்கள் நல்லா இருப்பீங்க. மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்க. கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனம், தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க வேண்டிய நாள்னு சொல்லலாம். உங்கள் பசங்க தேவையே இல்லை, இது வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. லாஸ்ட்டில் செலவு பண்ணிவிட்டு இது ஆல்ரெடி வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கும் மனசார. பார்த்தியா என்ன வேலை பார்த்துருக்கான், பார்த்தியா வீட்டில் அதே பெண்ணு வச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த பெண்ணு வேணும்னு சொல்லி கொண்டு போய் கூட்டிகிட்டு வந்து என்னை வாங்க வச்சுருக்கான். அதே மாதிரி தான் வீட்டில் தேவையே இல்லாத விஷயங்களுக்கு இந்த நாள் சின்ன சின்ன சண்டைகள், வாக்குவாதங்கள், குடும்பத்தில் ஹெல்த் லைட்டாக படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள். சில பேருக்கு முதுகு வலி, திடீர்னு எந்திரிச்சோம் ஒரு பொட்டியை தூக்கி இப்படி வச்சா பட்டக்கனை பிடிச்சிக்கிச்சுங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கப்பெறக்கூடிய நாளாக இருக்க போது செத்த கவனமாக இருக்கிறது நல்லது. ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிங்க, நல்லா இருப்பீங்க. மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்க.
சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் எல்லா விஷயத்துலையுமே அதிகமான தேடல் இருக்கும். உள்ளே இது நடக்கணுமா, அது நடக்கணுமா, இது எப்போ நடக்கும், இது ஏன் இப்படி நடக்குது, எவ்வளோ நாள் அது சரியாகும், இந்த மாதிரி மைண்டில் நிறைய கேள்விகள், ஒரு செகண்டுக்கு 10,000 கேள்வி. அப்படி மைண்டை வந்து அன்ரெஸ்ட்லேயே வச்சுக்கும். அன்ரெஸ்ட்னால் என்ன அர்த்தம்னா குழப்ப நிலைகள்லேயே இருப்பது. ஆனால் என்ன, நீங்கள் கேள்வி கேட்பதனால எந்த பிரயோஜனம் கிடையாது. நான் சொல்லதெல்லாம் ஒரு சிம்பிள் சொல்யூஷன். தியானம் செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு யோகாசனத்தில் அதிகமான ஈடுபாடு கொடுக்குறீங்களோ, தியானத்தில் ஈடுபாடு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். எதுலேயுமே வந்து கண்டிப்பாக ஒரு பதில் வேணும் அப்படின்னா அதுக்கு சுவாமி தான் பிடிச்சிக்கணும். சுவாமியோடைய பாதார விருந்தங்களை நம்ம வந்து சரணாகதி அடையும் பொழுது கண்டிப்பாக நடக்கும். ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக எனக்கு வேறு யாரெல்லாம் சுவாமி நீ தான் அப்படின்னு 2 கையை மேலே தூக்கிட்டிங்கன்னா முடிஞ்சுது. அதனால தான் அது பேர் வந்து சரணாகதி அப்படின்னு சொல்லுவோம். சந்திரன் கேது சேரும் பொழுது அதிகமான மன உளைச்சல், மன குழப்பங்கள் கொடுக்கும். வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு இந்த எலும்புகள், தண்ணீர் அல்லது கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் வரலாம். ஆனால் பெருசாக ஒன்றும் பாதிக்காது, தைரியமாக இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது மெயினாக குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நைட்டு தூக்கம் வராது. வரையத்தில் உட்காந்துருக்கூடிய சந்திரனும் கேத்துவும் நிறைய அலைச்சல்களை கொடுப்பாங்க. தேவையே இல்லாத ஒரு கவலையை கொடுக்கும். நல்லதாக இருக்கும். நைட்டு 1 மணிக்கு எந்திரிச்சு வாஷ்ரூம் போயிட்டு வருவீங்க, அதுக்கப்புறம் தூக்கம் வராது. அங்கேயே நடந்துட்டு உட்காந்துருப்பீங்க. வீட்டில் ஏதோ புதுசாக ஒன்று நடக்குதுன்னு நினச்சி அவன் எந்திரிச்சு உட்காந்துருவான். இந்த மாதிரி காமெடி நடக்கக்கூடிய நாள். முடிஞ்ச அளவுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருங்க. மனசில் சந்தோஷத்தை கொண்டு வருங்க. நல்லா தியானம் பண்ணுங்கள். அதுக்கும் மேலே சொல்லக்கூடியது, நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் 1 மணி நேரம் நடக்கிறது இல்லை, இன்னும் அரை மணி நேரமாக நடக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. பிளட்டு ஃப்ளோவை கொடுக்கும். அது சந்திரன் கேத்துனா பிளட் ஃப்ளோ கம்மியாச்சுன்னா தூக்கம் கம்மியாகும். அதனால் பிளட் ஃப்ளோ ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நல்லா இருப்பீங்க. பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் எதுவாக இருந்தாலும் சரி, தெய்வ சக்தி மிக 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 உயர்ந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய நாள். ஸ்ரீ நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் பேசக்கூடிய விஷயங்களையும் உங்கள் மூத்தவங்க பேசக்கூடிய விஷயங்களையும் இந்த நாள் பெரிதுபடுத்தக்கூடாது. ஏன்னா ஒரு சில நாட்களில் எல்லாருமே எல்லா விஷயத்தையுமே எப்போவுமே கரெக்டாக பேசுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி நாட்களில் உங்கள் மூத்தவர்களையும் உங்கள் நண்பர்களையும் தூரமாக வச்சிங்க. அவங்ககிட்ட பேசாமல் இருந்தாவே போதும், அவன் புலம்பாமல் இருந்தாவே போதும், உங்கள் புலம்பலை கேட்டாவே போதும். அவங்க புலம்பலை நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா அது அப்படியே நமக்கு வந்து ஒட்டிக்குங்கிற மாதிரி தான். மற்றவங்க புலம்பக்கூடிய விஷயங்களை இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இங்கே கேட்டிங்கன்னா உங்கள் மன அமைதி கெடும், வீட்டில் சந்தோஷம் கெடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க புலம்புறதை கேட்காதீங்க. எதுவாக இருந்தாலும் சரி அப்புறம் பேசிக்கலாம், ஒரு 2 நாளுக்கு அப்புறம் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டுறது தான் நல்லது. இன்றைய நாள் உங்கள் ரொம்ப கவனமாக உங்களுக்கு ஹெல்ப்பு மற்ற விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக கிடைக்கும். ஆனால் உங்கள் பேச்சு மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி தடுமாறக்கூடிய நாளாக இருக்க போகிறது. இன்றைய நாள் மெயினாக என்ன பண்ணணும், ஹயக்ரீவரை வழிபாடு செய்வது. ஹஜக்ரீவ ஹஜக்ரீவ ஹஜக்ரீவே திவாதினம் நரம் முஞ்சன் திபா பாணி தரித்திரமிவ யோசித்து அப்படின்னு சொல்லுவோம். தரித்திரம் இருக்காதாம்மா, தாரித்ரம் அப்படின்னு சொல்லுவோம். பயங்கரமான கஷ்டம் சார், சாப்பாட்டுக்கே வழி இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம வந்தால் கூட லக்ஷ்மி ஹயக்ரீவரை நாம் வழிபாடு செய்யும்போது, அதுவும் ஏகாதசி திதி அன்னைக்கு நம்ம இந்த ஸ்லோகங்களை சொல்லும் பொழுது கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். நினச்ச காரியங்கள் எல்லாமே ஜெயிக்கும். ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. ஆரஞ்சு நிறத்தை யூஸ் பண்ணுங்கள். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்மளே பேப்பர் போட்டுடலாமா, நம்மளே வேலையிலேருந்து போயிடலாமா, வேலையெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஏதோ 1-2 நாள் ஏதோ கன்ஃபியூஷன் இருக்கும், வேண்டான்னு தோணும். உடனே நம்ம வேலையே வேண்டான்னு சொல்லி முடிவு எடுக்க முடியாது. விருச்சிகத்தில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக கண்ட்ரோல் பண்ணுறது பிடிக்காது. யாரா இது ஏன் நடக்கலை, எப்போ நடக்கலை, இது 6 மணிக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஏன் கொடுக்கல, ப்ராஜெக்ட் ஏன் முடிக்கல அப்படின்னு எதாவது கேட்டாங்கன்னா உடனே உங்களுக்கு கோவம் வந்துடும். இவன் எனக்கு வந்து கேட்குறது, நான் அப்போவே சொன்ன பிஸ்னஸ் பண்ணுறேன், எங்கள் அப்பா தான் கேட்கலன்னு. அந்த டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும், பொறுமையாக இருக்கணும். இந்த மாதிரி நாட்களில் மற்றவங்க அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா எடுத்துக்கணும், தப்பே கிடையாது. சந்திரன் கேது சேரும்போது சாதாரண வார்த்தை கூட உனக்கு ரொம்ப அதிகமாக குத்தலாம், மன சங்கடம் கொடுக்கலாம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது, உடனே ரியாக்ஷனை காட்டாமல் இருக்கு, உடனே உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது இன்றைய நாள் உத்தமம் அப்படின்னு புரியுது. பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் காணக்கூடிய நாள், ஏற்றங்கள் நிறைந்த நாள், பக்குவமாக நீங்கள் ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய நாள்.
பயங்கரமான உயரத்துக்கு போவீங்க. ஆனால் அவசரம் மட்டும் படாதீங்க. அவசரம் பட்டிங்கன்னா காரியம் கந்தல். இன்றைய நாள் அவசரப்படாமல் எடுக்கக்கூடிய முடிவுகள் கண்டிப்பாக சிதறாது, நல்லா இருப்பீங்க. மெயினாக மூத்த பெண்கள் செலவுகள் சார்ந்த விஷயங்கள், பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி நாட்களில், நாளானிக்கு போக வேண்டிய டிக்கெட்டை இன்றைக்கி போடுவாங்க, டேட்டை பார்க்கவே இல்லை சார்ன்னு சொல்லி. இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணம் யாருக்காரும் கொடுத்தீங்கன்னா வராது, அதனால் கொஞ்சம் நீங்கள் பார்த்து உதவி பண்ணக்கூடிய நாளாக. இந்த மாதிரி நாட்களில் தானம் செய்யலாம், அந்த பணம் திரும்பி வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. பார்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டம் கிரே நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபம் இருக்கப்படாது. சந்திரன், கேது, சூரியன் இந்த மாதிரி திரிகோணங்களில் மாட்டும் போது நம்ம முயற்சி பெரிய அளவுக்கு இருக்கும், ஆனால் தள்ளி போய் நடக்கும், இல்லை தட்டி போய் நடக்கும், இல்லைன்னா லேட்டாக நடக்கும், அவ்வளோதான். ஆனால் நடக்கும் ஒரே நாள். இப்போ ட்ரை பண்ண உடனே நம்ம சிஎம் ஆகிடணும், உடனே நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆகிடணும்னு சொல்ல முடியாது. அதுக்கெல்லாம் பயங்கரமான உழைப்பு உண்டு, அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. இந்த மாதிரி நாட்களில் அவசரப்படாமல் இருக்கிறது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோவப்படாமல் இருக்கிறது நல்லது. இன்னொன்று, இந்த மாதிரி நாட்களில் ஒரு சில பேருக்கு கால்சியம் ரொம்ப கம்மியாக இருக்கும் உடம்புல, அதனால் பேக் பெயின்லாம் இருக்கும், அதனால் மூடெல்லாம் டவுன் ஆகும். இதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க, மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நீங்கள் எல்லாமே என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாள் கிருஷ்ணன் வழிபாடு பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. இதை மட்டும் சொல்லுங்கள் போதும். உங்கள் பிளட்டு ஃப்ளோ நரம்புகளில் நல்லா இருக்கும், அந்த டிப்ரெஷன் காலியாகும், கோபம் குறையும், கரெக்டாக யோசிப்பீங்க, கரெக்டான முடிவுகள் எடுப்பீங்க. அமோகமான நாள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை பிடிங்க, ப்ளூ கலர் யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாள்னு சொல்லலாம். சந்திர பலம் இருக்கக்கூடிய நாள். எந்த விஷயத்துலையுமே ரொம்ப தெளிவாக முடிவெடுப்பீங்க. மற்றவங்க செய்யக்கூடிய தப்பு என்ன பேச போகிறாங்க, இதுக்கு தான் அவங்க வர்றாங்கன்னு சொல்லக்கூடிய நாள். பொதுவாக சைக்காலஜிஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், மருத்துவர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும், கன்சல்டண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், வியாபாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். 12 ராசியில் கும்பராசிக்கு நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா, அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷப்படணும். மேஷத்துலேருந்து மகரம் வரைக்கும் ஆவரேஜாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்கேன், ஆனால் கும்பத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னு முடிவு எடுக்கணும் நீங்கள் தான். இந்த மாதிரி நாட்களில் தான் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணால் ஜெயிக்க முடியும். அமோகமான நாளாக இருக்கப்படுறது. மெயினாக எந்த விஷயத்துக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறீங்களோ அமர உட்காந்து கரெக்டாக முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். அவசரம் மட்டும் படாதீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக அங்காள பரமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டிரம் ப்ளூ நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள். யாருக்கெல்லாம் மாற்றம் இருக்கும், யாரெல்லாம் ஃபேஷன் டிசைனிங்கில் இருக்கீங்களோ, தையல் கலைஞர்கள் இருக்கீங்களோ, ஆடை வடிவமைப்பாளர்கள் இருக்கீங்களோ, உணவு சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கீங்களோ, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ வீட்டில் யாரெல்லாம் கிச்சனில் இருக்கீங்களோ, வீட்டை யாரெல்லாம் பார்த்துட்ருக்காங்களோ, 100% இல்லத்தரசி அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்குமே நல்லாயிருக்கும். ஆண்கள் கண்டிப்பாக வேறு எங்கேயாவது போவீங்க, வேறு ஊருக்கு போவீங்க, டெபுடேஷன் ஒர்க் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. என்னென்னா கொஞ்சம் தனிமையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சில நாட்களில் நமக்கு தோணலாம். அந்த மாதிரி நாட்களில் இதுவும் ஒன்று. அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லாயிருக்கும். பர்வதவர்தினி அம்பாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டிரம் கிரே நிறம். இன்றைய நாள் யார் யாருக்கு நன்னா இருக்குன்னா, ஒரே ராசி தான் கும்பராசி நண்பர்களுக்கு நன்னா இருக்குது, மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். எல்லாருக்குமே மனசாந்தி இருக்கணும், சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.